ஹலோ கைஸ், நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன ஃபங்க்ஷன் பற்றி சொல்லித்தர போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக் டே ஃபங்க்ஷன் பற்றி தான் உங்களுக்கு வந்து சொல்லித்தர போகிறேன். வீக் டே ஃபங்க்ஷன் வந்து எதற்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த வீக் வந்து எத்தனாவது, அதாவது அந்த டே வந்து அந்த வீக்கில் எத்தனையாவது டே அப்படிங்கிறத வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த வீக் டே ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீக் டே ஃபங்க்ஷனோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து வீக் டே ஃபார்முலா. இதில் பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் அப்படின்ட்டு இருக்கும். இந்த சீரியல் நம்பருக்கு இடத்துல நீங்கள் டேட்டை வந்து சூஸ் பண்ணணும். அதே மாதிரி ரிட்டன் டைப்பு, அதாவது இந்த ஃபார்முலாவை பொறுத்தளவையும் ஒரு 3 ரிட்டன் டைப் வந்து இருக்குது. அந்த 3 ரிட்டன் டைப் என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு வந்து இப்போ சொல்லித்தரேன். ஒரு வீக் இருக்கும்போது, அதாவது 1, 2, 3 இதுதான் வந்து ரிட்டன் டைப். இதில் ரிட்டன் டைப் 1 அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீக்கில் வந்து 7 டேஸ் இருக்குது இல்லையா, உங்களுக்கு சண்டேயில் இருந்து தான் வந்து அந்த வீக் வந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா, அதாவது சண்டே 1 மண்டே 2 அந்த கால்குலேஷன் தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ரிட்டன் டைப் 1 வந்து சூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு மண்டே தான் ஃபஸ்ட்டு டே அப்படின்னு வந்து நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரிட்டன் டைப் 2 வந்து சூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து 0 to 6 தான் வேணும், அதே மாதிரி மண்டே டு சண்டே தான் வந்து வீக் டேஸ் வந்து கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ரிட்டன் டைப் 3 வந்து யூஸ் பண்ணலாம். ஆனால் பெரும்பாலும் வந்து எல்லோரும் என்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ரிட்டன் டைப் 1 அப்படி தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ரிட்டன் டைப்பை மென்ஷன் பண்ணலை அப்படின்னாலும் அந்த இடத்துல வந்து ரிட்டன் டைப் 1 தான் வந்து டிஃபால்ட்டாக வந்து எடுத்துக்கும். ஸோ ஜஸ்ட் இதை வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம். பாருங்கள், 1 அப்படின்னு வந்து நான் போடுறேன். 1னா இப்போ 6 அப்படின்னு வந்து வந்திருக்கு. ஸோ அந்த டேட் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6, அதாவது 1னா சண்டே, அப்போ 6னா வந்து ஃப்ரைடே அப்படின்னு வந்து வரும். ஸோ இந்த டேட் வந்து ஃப்ரைடேயாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் 7 வந்து ரீச் ஆகுது, 7 வந்து சாட்டர்டே, எகைன் வந்து மறுபடியும் சண்டே வந்து 1. இதுதான் வந்து ரிட்டன் டைப் 1ஓட ஃபங்க்ஷனாலிட்டி. மறுபடியும் 1, 2, 3, 4, 5 தான் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். இப்படி தான் வந்து வீக் டே ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு எது வந்து நீடு, ரிட்டன் டைப் வந்து எது நீடோ அதற்கான ரிட்டன் டைப்பை வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து போடுறதன் மூலமாக உங்களுக்கான, அதாவது உங்களோட தேவைக்காக வந்து இந்த ஃபார்முலா வந்து நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் உங்களோட யூசேஜுக்கு தகுந்த மாதிரி இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதில் இருந்து என்ன தெரியுது அப்படின்னா வந்து நீங்கள் உங்களோட ஒர்க் புக்கை வந்து எப்படி டிசைன் பண்ணணுமோ அந்த ஐடியா வந்து உங்களுக்கு இருந்துச்சுன்னா மட்டும்தான் எந்த ஃபார்முலா வந்து எந்த டயத்தில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து தெரியும். அதற்கு முன்னாடி நீங்கள் வந்து எல்லா ஃபங்க்ஷனையும் பற்றியும் வந்து ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதற்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ஒர்க் புக்கு அல்லது ஒரு டெம்ப்ளேட்டை க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணால் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ கண்டிப்பாக வந்து ஃபார்முலாவெல்லாம் வந்து பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் வந்து எக்ஸல் சீட்டை ஓப்பன் பண்ணி தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் மட்டும்தான் வந்து உங்களை வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு கையை வந்து மாற்றும். ஸோ கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணும்போது நிறைய டவுட்ஸ் வரும். டவுட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ.